ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் சார் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட, வெண்பா இனிமேல் வந்து மல்லி இருந்த வரைக்கும் நீ வந்து மல்லியம்மா நீ நான் 3 பேர் இருந்தோம். ஆனால் வந்து இப்போ மல்லியம்மா நம்மக்கிட்ட வந்து இல்லாதனால வந்து மல்லி வராதுக்கு முன்னாடி நீ நானும் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் வந்து உனக்கு நீ எனக்கு நான்ற மாதிரி தான் வந்து இனிமேல் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இறக்கி விட்டுட்டு நம்மளுடைய விஜய் சார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய நாகு வந்து மறைஞ்சிருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து விட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு பார்த்தீங்கன்னா வெண்பா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து பாவமாக வந்து நம்மளுடைய நாகு வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா இல்லை ஆண்டி, நான் வந்து மல்லி அம்மாவை வந்து பார்த்தா மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன், அது உண்மையாக குட்டி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நாவு வந்து கேட்குறாங்க. என்ன ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு உங்கள் அப்பா வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணி போகிறாமே அது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், அது வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்குதுங்க, ஆனால் இன்னும் வந்து டாடா வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா டாடா வந்து என்னை வந்து அந்த ரஞ்சிதாவை வந்து அம்மானு கூப்பிட சொன்னாங்க, ஆனால் வந்து மல்லியம்மாவை தவிர நான் வேறு யாருமே வந்து அம்மானு வந்து கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நம்மளுடைய நாகு பார்த்தீங்கன்னா வெண்பா மல்லி வந்து அரவிந்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. விஜய் வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நான் வந்து மல்லியோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்து பிளான் வந்து பக்காவாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வந்து உன்னுடைய டாடா வந்து அந்த ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா மட்டும்தான் வந்து மல்லி அம்மா வந்து திரும்ப வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து வாழ முடியும் அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய சரி ஆண்டி, நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா பக்காவான ஐடியாவை போட்டு நம்மளுடைய வெண்பா கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. ஸ்கூல் முடிச்சதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறப்பே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பிளானிங்கோடு வந்து போகிறதுனால வந்து பயங்கரமான வந்து ட்விஸ்ட் வந்து காத்திருக்கேன். நம்முடைய விஜய்க்கு சார் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவார். என்ன வெண்பா வந்து இப்படி வந்து பேசுகிறான்ட்டு அந்த மாதிரி வந்து ஐடியாவை தாங்க நம்மளுடைய நாகு வந்து கொடுத்துருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டி போய் பார்த்திங்கன்னா அப்பா நீங்கள் வந்து யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ காலையில் நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து இறக்கி விட்றப்ப என்ன சொன்னீங்க, உங்களுக்குன்னா எனக்கு நீ மட்டும்தான் சொன்னீங்க. இப்போ இந்த 3வது ஆள் ரஞ்சிதா வந்து எதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் வரணும், இவ வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி வந்து இந்த ரஞ்சிதாவும் அந்த போதும் முன்னே கிளவி இருக்கிறப்பே வந்து சொல்கிறேங்க. நான் வெண்பா குட்டி வந்து சொன்னது வந்து சரியானதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய நாகு வந்து சரியான ரூட்டில் தான் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி விஜய் சேர்த்து நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப்